வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு ஜனவரி 8 வரலாற்றின் மிக முக்கியமான நாள். கோவை சின்னியம்பாளையம் தியாகிகளோட 86வது நினைவு நாள். யார் இந்த சின்னியம்பாளையம் தியாகிகள்? அவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் 1911வது வருஷம் பிரைவேட் முதலாளிகள் ஒரு ரங்கவிலாஸ்ன்னு ஒரு மில் ஆரம்பிக்கும் போது அது ஜின்னிங் மில்லாக இருந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் அது ஸ்பின்னிங் மில்லாக ஆயிடுச்சு. அந்த மில்லில் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 1940வது வருஷத்துல கூட ஒரு தொழிலாளிக்கு ஒரு மாச சம்பளமே வெறும் 15 ரூபா தான். இப்படி பல்வேறு கொடுமைகளை அங்கே தொழிலாளிகள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதான் கம்யூனிஸ்ட் கட்சியோட யூனியன் அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. கொடுமைனா சாதாரண கொடுமை இல்லைங்க. வேலை செய்யலைன்னா ஆண் பெண் பார்க்காம ரவுடிகளை வச்சு சாட்டையால் அடிப்பாங்க. முதலாளிகளோட கைக்கூலிகளும் ரவுடிகளும் பெண்களை மானவங்க படுத்துவாங்க. பல பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொன்றிருக்காங்க. இப்படி கொத்தடிமையா வாழ்ந்துகிட்டு இருந்த தொழிலாளிகளை மனிதனா மாட்டுனது யூனியன் தான். கம்யூனிஸ்ட் கட்சி யூனியன்ல இருந்து யாரும் யாரையும் அடிக்க கூடாது, யாரும் யாரையும் துன்புறுத்த கூடாது, பெண்களை பாதுகாப்பா நடத்தணும், அடிப்படை வசதிகள் வேணும்னு போராடினாங்க. ராஜேந்திர ஒரு பெண் தோழர் பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து யூனியன்ல இருந்து பெண்களை கூட்டி போராடினாங்க. இதை கவனிச்ச முதலாளிகளோட கையாளுங்களும் ரவுடிகளும் ராஜிய தக்க சமயம் பார்த்து பழி வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் 1940வது வருஷம் கடைசியில ராஜி தோழர் செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருந்தப்ப வழி மறைச்சு முதலாளியோட 4 கையாளுங்க வந்து அவங்கள தூக்கி மாட்டு வண்டியில போட்டு அரசூருன்ற இடத்துல சோளக்காட்டுல வச்சு 4 பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. தோழர் ராஜி குற்றுயிரும் குறையுயிருமா கிடந்தாங்க. இந்த விஷயம் காட்டு தீமானி பரவுச்சு. அப்பதான் அந்த மில்லுல வேலை பார்த்த நம்ம யூனியனை சேர்ந்த 4 இளைஞர்கள், சின்னையன், ராமையன், வெங்கடாச்சலம், ரங்கக்கண்ணன், அந்த 4 பேரும் சேர்ந்து ராஜிய கூட்டு பலாத்காரம் பண்ண ஆளுங்கள்ல ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க. அந்த 4 பேரு பொன்னையன். அந்த 4 பேரும் அவனை அடின்னு அடிச்சு துவைச்சு மில்லுல வேலை பார்த்த பெண்கள் முன்னாடி போய் நிப்பாட்டினாங்க. பெண்கள் எல்லாரும் கோபத்துல அவனை போட்டு அடின்னு அடிச்சு மிதிச்சாங்க. அடி தாங்க முடியாம அந்த பொன்னையன்ற நாய் செத்தே போனான். இதெல்லாம் கவனமா கவனிச்சுக்கிருந்த அந்த மில்லோட முதலாளி இந்த 4 தோழர்கள் மேலேயும் கேஸ் கொடுத்தார். கோவை சிங்கானூர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல சாந்தப்பிள்ளை அப்படின்ற எஸ்ஐ கிட்ட போய் கேஸ் கொடுத்தான். அந்த எஸ்ஐ முதலாளிகளுக்கு சாதகமா